ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் வந்து ஒரு பொருட்காட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பொருட்காட்சிக்கு போக போகிறோம். இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து சித்திரை பொங்கல் வந்து நடக்குது. பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க, கயிறு குத்துவாங்க, நிறையா அவங்க சட்டி இதெல்லாம் எடுப்பாங்க. ஹிந்துஸ் எல்லாமே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை, அதாவது எல்லாம் போடுவாங்க. எங்கள் ஊர் தானே ஃபயர் சிட்டி, சிவகாசினாலே அது வெடி தானே. ஸோ எல்லா வகையான வெடியையும் போடுவாங்க. இந்த வெடியை பார்க்குறதுக்கே நிறைய கூட்டம் வந்து கூடுவாங்க. பட் அங்கே உள்ள கடைகள்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு ஆறாம் திருவிழான்னு ஒன்று நடக்கும், அது சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பொருட்காட்சிக்கு வருவாங்க. பொருட்காட்சியில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு. பொருட்காட்சிக்குள்ளே டிக்கெட் எடுத்து உள்ளே போய் டிக்கெட் வாங்கி உள்ளே போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போனோன்னே நிறைய கடைகள்லாம் இருந்தது. என்ட்ரன்ஸில் வந்து வளையல் கடை, சின்ன சின்ன பாத்திர கடை, கேமு எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டே உள்ளே போனோம். உள்ளே போனோன்னா அதோட பிரம்மாண்டமாக ராட்டனம் எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்தது. சின்ன பசங்களுக்கு வாட்டர் கேம்ஸு, ஜம்பிங் கேம்ஸு நிறைய இருந்தது. ஸ்நாக்ஸ் கடையும் நிறைய இருந்தது. பொருட்காட்சினாலே அப்பளம் தான் ஃபேமஸ். அந்த பெரிய அப்பளம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். யாருக்கு பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்பளம், காலிஃப்ளவரு, அப்புறம் ஒரு பெரிய பூரி, சனா மசாலா, ஐஸ்கிரீமு எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். ஐஸ் பார்த்திங்கன்னா சீவல் ஐஸ்ன்னு சொல்லி நம்ம சின்ன வயசில் விற்பாங்களா, அந்த ஐஸை விற்றுட்டு இருந்தாங்க. அது ஒரே ஃபுட் கலராக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கள் தங்கச்சி பசங்க வந்து கேம்ஸ்லாம் விளாண்டாங்க. அதிலலாம் ஏற்றி விட்டு கொஞ்சம் நேரம் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அஸ்யூஸ்வல் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவோம். இந்த பொருட்காட்சியில் பார்க்குறது அது ஒரு சந்தோஷம். நீ வந்திருக்கியா, எப்போ ஏது வந்தேன்னு சொல்லி விசாரிச்சுட்டு நல்லா அவங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு, என்னதான் நம்ம வெளியில் வாங்கினாலும் இந்த பொருட்காட்சியில் வாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பொருட்காட்சியில் வந்து திங்ஸ் வாங்குறது, சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரே நடை தான் வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு காலெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி வீட்டுக்கு போனால் சமையல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சாப்பிட்ட ஸ்நாக்ஸே போதும்னு நினச்சோம். அப்படியே பேசாமல் போய் படுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியில் வர்ற வழியில் ஒரு கேக் மாதிரி ஒன்று இருந்தது. அது சூப்பராக இருந்தது. அந்த கேக்கையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் வந்து பசி எடுத்துச்சு. ஸோ இனிமேல் யாராலையும் வீட்டில் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் புரோட்டா வாங்கி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் சேர்றதுக்கே மணி 11 ஆயிடுச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சுங்க. மறுநாள் லீவு, அதனால தான் இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸ்கூல் இருந்துச்சுன்னா நாங்கள் போயிருக்கவே மாட்டோம். இது மாதிரி நீங்களும் யாராவது பொருட்காட்சிக்கு போயிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.